ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னாலே ஐவிஎஃப் தான், ஃபர்டிலிட்டி சென்டர் போனாலே ஐவிஎஃப்க்கு புஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்க எவ்வளோ பேர் நினைக்கிறீங்க? ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல மோஸ்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஓவுலேஷன் இண்டக்ஷன் அண்ட் டைம்டு இன்டர்கோர்ஸ். ஸோ இது இவ்வளோ சிம்பிளா இருந்ததுன்னா இதுக்கு எதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு? அது நேச்சுரலாகவே நீங்க கன்சீவ் ஆகலாம் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கான விடையை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். Hi, I'm Dr. Aishwarya. I'm a fertility consultant and gynecologist practicing at Askas Fertility and Women's Center and Acumet Specialty Clinic and Scans, Vadapalani and Valasaravakkam. All over the world, மூணு விதமான ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஓவுலேஷன் இண்டக்ஷன், டைம்டு இன்டர்கோர்ஸ், ஓவுலேஷன் இண்டக்ஷன், IUI, IVF or ICSI. இதை தவிர ARTல பெரிய ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரு லேடிக்கு டே 2 டே 3ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும்போது ஓவரிஸ் ரெண்டுமே ஸ்லீப்பிங்கா இருக்கும். சப்போஸ் பீரியட்ஸ் ரெகுலரா நேச்சுரலா எக் ரிலீஸ் ஆகிற லேடினா ரஃப்லி அரௌண்ட் 13th to 14th டே அவங்களுக்கு ஒரு ஃபாலிக்கல் எக் மெச்சூர் ஆகி எக் ரிலீஸ் நமக்கு ஃபெலோப்பியன் டியூப்குள்ள ஆகும். அந்த டைம்ல எக்கும் ஸ்பெர்மும் இணைஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு பேபி டியூப்ல ஃபார்ம் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கர்ப்பப்பையில உட்காரும். பிரெக்னன்சி பதிஞ்சிருச்சு அப்படின்னா பிரெக்னன்சி ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லைன்னா பீரியட்ஸா வந்துடும். இதுதான் சிம்பிள் ரீப்ரொடக்டிவ் பிசியாலஜி. இப்போ ஓவுலேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அப்போ காமனா நடக்குமா? நடக்காது. நம்பர் 1, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆகுதா ஆகலையான்றது நம்மளால கண்டிப்பா கணிக்க முடியாது. PCOS, இப்போ PMOSன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு ஓவுலேஷன் இருக்காது, இருந்தாலுமே சரிவர நடக்காது. 3வது, எக் ரொம்ப குறைச்சலா இருக்கிறவங்களுக்கு ஓவுலேஷன் டைமுக்கு நடக்காது, ரொம்ப சீக்கிரமா நடந்துரும். சம்டைம்ஸ் சில டைம் நடக்காது. சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்கு வரும், ஆனா ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆகும். நம்மளால அந்த டைம் இவங்களுக்கு 13th 14th தான் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு சிஸ்டாவே ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இந்த ஓவுலேஷன் நடக்குதான்னு பார்த்து ஃபாலிகுலர் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணி டைம்டு இன்டர்கோர்ஸ் அட்வைஸ் பண்றது வழக்கம். ரெண்டாவது 3வது நாள்ல இருந்து உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு அந்த டைம்ல உங்களுக்கு மெடிசன் ஒன்று கொடுப்பாங்க. காமன்லி கிவன் மெடிசன் பார்த்தீங்கன்னா லெட்ரஸோல். சில கிளினிக்ஸ்ல குளோமிஃபீன் அப்படிங்கிற அந்த மெடிசன் கொடுப்பாங்க. யூஸ்வலி 5 நாளைக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா உங்களை 10வது நாள், 9வது இல்லை 10வது நாள் ஆஃப் த பீரியட்ஸ்ல வர சொல்லுவாங்க. அந்த டைம்ல உங்களோட எக் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லை வளரலையா அப்படின்னு பார்ப்பாங்க. வளர்ந்துருக்குன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அது பேரு ஃபாலிகுலர் ட்ராக்கிங். எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? 11th டே இல்லை 12th டே அப்படியே ஃபாலோ பண்ணி திருப்பி 13th or 14th டே, திருப்பி 16th or 18th டேன்னு சொல்லுவாங்க. இது பேரு தான் ஃபாலிகுலர் ட்ராக்கிங். சப்போஸ் வளரல 9th or 10th டேனா மேற்கொண்டு ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணணுமா இல்லை அடுத்த சைக்கிள் கூப்பிடணுமா அப்படின்னு உங்க டாக்டர் யோசிப்பாங்க. ஸோ இது பேரு தான் ஓவுலேஷன் இண்டக்ஷன். ஒரு எக் ப்ரொடியூஸ் பண்றது பேரு தான் இண்டக்ஷன். சில பேருக்கு நேச்சுரலா ஆகும்போது மேல மெடிசன்ஸ் கொடுத்து வளர்க்கறது பேரு சூப்பர் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்கும் வளர்ந்துருச்சு, ஒரு 18 to 20 mm வளர்ந்துருச்சு ஃபாலிக்கல். அந்த ஃபாலிக்கல்ல ஒரு இன்ஜெக்ஷன் HCG அப்படிங்கிற ஹார்மோன் போட்டு டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு எக் ரெடியா இருக்கு, நாங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம், அடுத்த 2 நாள் 3 நாள் நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறது. ஸோ இது பேரு தான் அந்த டைமிங்கை ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கறது அண்ட் டைம்டு இன்டர்கோர்ஸ். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு சைக்கிளோட சக்சஸ் ரேட் இன் யங் பீப்புள் இஸ் ரஃப்லி அரௌண்ட் 10 to 15%. யாருக்கு சரியா ஓவுலேஷன் ஆகலையோ நம்ம கணிக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறவங்க இல்லை அவங்களுக்கு ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த டைமிங்க்கு அவங்க பார்ட்னரை மீட் பண்றதுக்கு போது அந்த டைமிங் கணிச்சு கொடுக்கறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஐடியலி we do not have any evidence to say இது இவ்வளோதான் பண்ணணும்னு. சில பேர்லாம் 100 வாட்டியெல்லாம் பண்ணிட்டுலாம் வந்திருப்பாங்க. ஒரு சென்டர்ல 4 வாட்டி, இன்னொரு சென்டர்ல 4 வாட்டின்னு more than 20-30 சென்டர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு ஃபைல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஐடியலி ஒரு 4 to 6 சைக்கிள்ஸ்க்கு மேலே பெரிய ஒரு சக்ஸஸ் ரேட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம ரீஎவாலுவேஷன் பண்ணும். டியூப் எல்லாம் நல்லா இருக்கா, ஸ்பெர்ம் நல்லா இருக்கா, நம்ம கரெக்டாக தான் ட்ரீட்மெண்ட் பண்றோமா, ஒருவேளை பேஷண்டோட ஏஜ் அதிகமா இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறது. இம்பார்ட்டன்ட் கேள்வி மக்கள் என்ன கேட்பாங்கன்னா,
எனக்கு எக் ரிலீஸ் ஆகுது, அந்த டைமில் நாங்கள் ஒன்றாவும் இருந்தோம், அப்புறம் நாங்கள் ஏன் சக்ஸஸ் ஆகலைன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டோ ஐயுஐயோ ஐவிஎஃப்ஓ எதுவுமே 100% சக்ஸஸ் கிடையாது. இட் இஸ் அ சிம்பிள் ட்ரீட்மெண்ட். 10லேருந்து 15% தாங்க சக்ஸஸ். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 மாதமாவது பேஷண்ட் வந்து ஒரு டாக்டரை ஃபாலோ பண்ணாதான் ஒரு ரீசனபிள் லெவலுக்காவது சக்ஸஸ் கொடுக்க முடியும். உடனே வந்து சக்ஸஸ் வரணும்னா மேஜிக் மாதிரி என்ன வராது. எல்லாமே நடந்துமே பேபி வந்து ஃபார்ம் ஆகாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒட்டாமல் கூட இருந்திருக்கலாம். அது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏஜ் உங்களுக்கு 30க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் சூப்பராக இருக்கும். 2வது, உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் நல்லா இருக்கணும். வேற எந்த ஒரு ப்ராப்ளம் லைக் உடல் பருமன் அதிகமாகவோ சுகரோ தைராய்டோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் 2 சைட் டியூபும் ரொம்ப நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்டாக இருப்பீங்க. இதெல்லாம் இல்லைன்னா மேபி உங்கள் டாக்டர் அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓவுலேஷன் இண்டக்ஷன் அண்ட் டைம்ட் இன்டர்கோர்ஸ் அண்ட் ஃபாலிகுலர் மானிட்டரிங் பற்றி நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் ஃபர்டிலிட்டி பற்றியோ இல்லை கைனகாலஜி பற்றியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள்.